அன்பார்ந்த மைண்ட் அண்ட் மணி சேனல் வியூஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு பார்க்கணும்னா மார்க்கெட் வந்து ஒரு சின்ன பொங்கல் பரிசு கொடுத்துருக்கு. ஸோ எப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு என்எஸ்சி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம்லாம் இருந்தது. ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா 23,165 ஓப்பன் ஆச்சு. ஹை வந்து 23,264 போச்சு. லோவை பொறுத்த வரைக்கும் 23,134 வரைக்கும் லோ போச்சு. ஃபைனலாக க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 23,176, ஆல்மோஸ்ட் ஒரு 90 பாயிண்ட்ஸ் அப்பில் இன்னைக்கு முடிஞ்சது. 34 ஸ்டாக்ஸ் வந்து அட்வான்ஸ் ஆகும், 16 ஸ்டாக்ஸ் டிக்ளைனும், ஒன்று வந்து அன்சேஞ்சாக இருந்தது இன்னைக்கு. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 90 பாயிண்ட்ஸ் அப்பு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 170 பாயிண்ட்ஸ் அப்பு. நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா 688 பாயிண்ட். நிஃப்டி ஐடி வந்து நெகட்டிவ்ல முடிஞ்சது. 938 பாயிண்ட் நிஃப்டி ஐடி வந்து அடிச்சாங்க. பட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து நேற்று வந்து 346 பாயிண்ட் விழுந்தது. அதே மாதிரி சென்செக்ஸ் வந்து 1049 பாயிண்ட் விழுந்தது. ஸோ அதுலேருந்து ஒரு சின்ன ஒரு ஜம்ப் தான் இன்னைக்கு. ஸோ அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி மைனர் கெயின்ஸ் தான் இருந்தது சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டியில். ப்ராடர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நேற்று விழுந்ததுலேருந்து ஒரு 50% தான் வந்து லாஸை ரெக்கவர் பண்ணியிருக்கு. நிஃப்டி பேங்க் வந்து இன்னைக்கு கன்சிஸ்டண்டாக கிரீன்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்து க்ளோஸ் ஆச்சு. மிட் கேப் பார்த்தீங்கன்னா மிட் கேப் இண்டெக்ஸ் வந்து இன்னைக்கு ரைஸ் ஆச்சு 1286 பாயிண்ட்ஸு. நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா 688 பாயிண்ட்ஸு. ஃபைனான்ஷியல் ஹெவி வெயிட்டும் அதானி சேர்ந்து தான் இன்னைக்கு வந்து நிஃப்டியை வந்து லிஃப்ட் பண்ணாங்க. அதானி குரூப் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹெல்த்தி கெயினாக இருந்தது. அப் டு 18% வரைக்கும் வந்து கெயின் ஆச்சு. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு அதானி ஸ்டாக்ஸ் எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து பாசிட்டிவ்ல தான் முடிஞ்சுது. ஸோ அதானி ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் இது அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக வந்து நேற்று அடின்னு அடிச்சாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஹைல வீக்ல அப்பில் முடிஞ்சது இன்னைக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஹை ஃப்ளக்சுவேஷன் ஸ்டாக்காக இருக்கு. பிஎஸ்சி பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல், யூகோ, ஐஓபி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா QAP வர போகிற ரிப்போர்ட்டிங் வந்ததால இன்னைக்கு சர்ஜ் ஆச்சு. மெட்டல் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஹிண்டால்கோ டாப். நிஃப்டி கேண்டல்ஸ்ல டாப் யாருன்னு பார்த்தீங்கன்னா செயில் வந்து இன்னைக்கு 6% அப் ஆச்சு. HCL டெக் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அவங்களுடைய பிக்கஸ்ட் ஃபால் இன் 10 இயர்ஸ்ல வந்து இன்னைக்கு நடந்திருக்கு. ஆனால் அவங்களுடைய Q3 ரிசல்ட் வந்து எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு தான் இன்லைன் தான் இருந்தது. பட் ஏன் இன்னைக்கு இந்த ஸ்டாக்கை வந்து இந்த அளவு அடிச்சிருக்காங்கன்னு தெரியல. ஆல்மோஸ்ட் வந்து பிக்கஸ்ட் ஃபால் இன் 10 இயர்ஸ்க்கு வந்து இன்னைக்கு ஒரு ரெக்கார்டு ஒன்று கிரியேட் ஆயிருக்கு HCL டெக்கை பொறுத்த வரைக்கும். பயோகான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 6% ஜம்ப் ஆயிருக்கு. அதுக்கு என்னன்னா பார்த்தீங்கன்னா HSBC வந்து இந்த ஸ்டாக் வந்து அப்கிரேட் கொடுத்துருக்காங்க பையிங்க்கு. ஸோ அதனால இந்த ஸ்டாக் வந்து 6% ஜம்ப் ஆச்சு. NTPC கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வால்யூம் கொஞ்சம் ஹெல்த்தி வால்யூம் ஆச்சு. அதனால ஸ்டாக் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 10% ஹையர்ல முடிஞ்சது. BEL வந்து பார்த்தீங்கன்னா 4%. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அடிஷனல் ஒரு ஆர்டர் வந்து 561 கோடி ரூபாய்க்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. சின்ஸ் டிசம்பர் 23 அப்புறம் இந்த ஒரு ஆர்டர் கிடைச்சதால அடிஷனலா. ஸோ அதனால இன்னைக்கு BEL வந்து 4% வந்து அப்ல முடிஞ்சது. JSW எனர்ஜி, PFC, REC வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கெயின்ல முடிஞ்சது. அதே மாதிரி மகாநகர் கேஸும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 3% அப்ல முடிஞ்சது. டெல்டா காப்பு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 2% டவுன் ஆச்சு. அவங்களுடைய Q3 ரிசல்ட் வந்து வீக்கா இருந்ததால. ஸோ டெல்டா காப்பு இன்னைக்கு 2% அமைச்சாங்க. டெல்டா கார்ப்பும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் ஒன்றும் பெரிய மூமெண்டம் இல்லை. GST இஷ்யூ அது இதுன்னு சொல்லிட்டு இந்த டெல்டா நானும் இந்த ஸ்டாக்கை IPOவில் வாங்கினதுலேருந்து இந்த ஸ்டாக் ஒன்றும் பெரிய மொமெண்டமும் இல்லாமல் ஒரு ஃப்ளாட்டு அதே மாதிரி டவுனாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. USL பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 5% வந்து கீழே இறங்குச்சு. அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கரண்ட் MD அண்ட் CEO வந்து ஸ்டெப் டவுன் ஆகுறாரு. மார்க்கெட் பிரெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ வந்து 1:1 இருந்தது. ஸ்டாக் அண்ட் நியூஸ்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா டாடா கம்யூனிகேஷனும் JLR என்ன பண்ணா அவங்களோட பார்ட்னர்ஷிப்பை ஸ்ட்ரெங்தன் பண்ணி ஸ்மார்ட்டர் டேட்டா ட்ரிவன் கனெக்டட் கார்ஸுக்கு அவங்க 2 பேரும் ஜாயிண்டா ஒர்க் பண்ண போறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேடிஎம்லேருந்து ஒரு ஆர்டிகல் ஒன்று வந்திருக்கு. பேடிஎம் என்ன சொல்றாங்கன்னா அவங்களுடைய லெண்டிங் இதை வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்றாங்க வித் 2 பார்ட்னர்ஸ். இதுக்கு வந்து டாக்ஸ் அவங்க முத்தூட் ஃபைனான்ஸ் கூட ஃப்ரெஷ் டைப்புக்கு பார்த்து டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. HDFC பேங்க், பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ், SBI இவங்க வந்து என்னன்னா இன்சூரன்ஸ் இதில் வந்து பப்ளிக் லிஸ்டிங் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ IRDA பை ஜனவரி 31 வந்து இவங்க லிஸ்டிங் பிளானுக்காக அவங்க சப்மிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. PSU பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கவர்மெண்ட் வந்து 5 PSU பேங்க்ஸினுடைய ஸ்டேக்ஸை கொஞ்சம் விற்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்கள QIPக்கும் அலோவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இன்னைக்கு ஹிந்துஸ்தான் ஜிங்கை பொறுத்த வரைக்கும் டேக்ஸ் பெனால்ட்டி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க 41 crores, அதே மாதிரி 51 crores. நஸ்ரா போர்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க 72.73 crore கேஷ் பேமெண்ட்டுக்கு. அது புருஷ் ஜெயினுக்கும் ஸ்ரீனிவாஸ் கடப்பா என்னன்னா ஃபார் அக்வயரிங் 9.90% வந்து அப்சல்யூட் ஸ்போர்ட்ஸ் வந்து ஈக்விட்டி வந்து அக்வயர் பண்றதுக்காக. ஸோ இதனால என்னன்னா அவங்களோட ஸ்டேக் வந்து 91.03% போகும். கிரீவ்ஸ் காட்டன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேக்னஸ் நியோன்னு ஒரு நியூ ப்ராடக்ட் மேக்னஸ் எக்ஸ் ப்ரைஸ், அவங்களோட எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் வந்து 79,999 ஒரு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏஞ்சல் ஒன்று என்ன சொல்றாங்கன்னா ஹையர் இம்பாக்ட் நியூ நாம்ஸால எஸ்பெஷலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா F&O நாம்ஸு, அதே மாதிரி இனிஷியலி இதனால வந்து இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏஞ்சல் ஒன் சொல்றாங்க. ஹெச்எல் டெக் மைக்ரோசாஃப்ட் அவங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப். இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க ஜென்ரேட்டிவ் ஏஐக்காக ஒர்க் பண்ற போறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஹெச்எல் டெக் பிகம் தி எக்ஸ்க்ளூசிவ் பார்ட்னர் வந்து ஃபார் நியான்ஸ் என்டர்பிரைசஸ் ப்ரொஃபஷனல் சர்வீஸ் என்ஹான்சிங் ஏஐ ட்ரிவன் கஸ்டமர் சொல்யூஷனுக்காக ஹெச்எல் டெக் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு டாப் 5 ஸ்டாக்ஸ் நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதானி என்டர்பிரைசஸ் 7.1% அப்பு, அதானி போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 5.3% அப்பு. அதானி போர்ட்ஸ்லாம் வந்து 1100 கீழே போயிட்டு மறுபடியும் இன்னைக்கு ஒரு அப்பில் வந்தது. நேற்றுலாம் அதானி ஸ்டாக்கை போட்டு அடின்னு அடிச்சாங்க, என்னன்னு தெரியல. எல்லா ஸ்டாக்குமே நேற்று பயங்கர டவுனாக இருந்தது. ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் 4.9% அப்பு, என்டிபிசி பார்த்தீங்கன்னா 4.7%, ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் சொன்ன மாதிரி அது ஒரு 4.7% அப்பு. ஹெச்எல் டெக் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 8.5% டவுனு. இது வந்து 10 year ஹிஸ்ட்ரியிலே அவங்க ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய ரிசல்ட்டுக்கு அப்புறம் வந்து லாஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 8.5% இப்போ தான். அப்போல்லோ ஹாஸ்பிட்டல் 1.8%, அல்ட்ராடெக் சிமெண்ட் 1.1%. ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக டவுன் ஆகிட்டே இருக்கு, 1% டவுனு. பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா 1.2% டவுனில் இருக்கு. நிஃப்டி மிட் கேப் 50ல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வோடாஃபோன் ஐடியா ஒரு 7.1% அப்பில் முடிஞ்சது. இண்டஸ் டவர் 6.4%, என்எம்டிசிசி பார்த்தீங்கன்னா 5.8%, செயில் வந்து 5.8% இன்னைக்கு அப்பு. எஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா 5.7%. லூசர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆரக்கல் ஃபினான்ஷியல் வந்து 1.4%, பர்சிஸ்டன்ட் 1.6%, கோல்கேட் பால்மாலிவ் வந்து பார்த்தீங்கன்னா 1.6%, ஓபராய் ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா 1.6%, மேரிக்கோ வந்து 0.7%. ஸோ இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி 50 வந்து 0.39, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 2.61% அப்பு. அது ஆல்மோஸ்ட் எல்லாமே இன்னைக்கு அப்பில் தான் இருந்தது. பார்த்தீங்கன்னா நிஃப்டி மிட் கேப் 100 வந்து 2.45 ஹையஸ்ட் அப்பில் இருந்தது. நிஃப்டி மிட் கேப் 2.18 அப்பில் முடிஞ்சது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்டோரியலில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 2 செக்டர்ஸ் தான் நெகட்டிவ்ல இருந்தது. ஒன்று நிஃப்டி எஃப்எம்சிஜியும் நிஃப்டி ஐடியும். மேஜர்லி வந்து ஹெச்சிஎல் வந்து இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 7 to 8% நெகட்டிவ்ல முடிஞ்சதால, ஸோ அதனால் நிஃப்டி ஐடியை வந்து ஆல்மோஸ்ட் புல் டவுன் பண்ணியிருக்கு. ஆல்மோஸ்ட் ஐடிஎல் ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்னைக்கு கொஞ்சம் நெகட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி மெட்டல் ஆல்மோஸ்ட் 3.98%. அடுத்து நிஃப்டி மெட்டலும் நிஃப்டி பிஎஸ்சி பேங்க்கும் தான் இன்னைக்கு வந்து பயங்கர புல்லில் இருந்தது. இது 3.98, இது வந்து பிஎஸ்சி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 4.2% ஆக்சுவலாக. நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் வந்து 1.62% முடிஞ்சுது. ஸோ நிஃப்டி ஆட்டோவும் 2% முடிஞ்சுது. ஸோ Q3 ரிசல்ட்ஸ் சில கம்பெனிகளோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு, அதை பற்றி பார்க்கலாம். கோல்கொண்டா டைமண்ட்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா Q3 ரிசல்ட் வந்து என்னன்னா குவார்டர் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. குவார்டர் வித் இயர் ஆன் இயர் அப்டிக் சொல்லியிருக்காங்க. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 73 crores வர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 crores. பிபிடி பார்த்தீங்கன்னா 6.5 crores வர்சஸ் 4.2 crores. பேட் பார்த்தீங்கன்னா 5 crores வர்சஸ் 3.2 crores. இவங்க வந்து கோல்கொண்டா டைமண்ட்ஸ் வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க. சயாஜி ஹோட்டல்ஸும் அவங்களும் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இண்டோர்ல ஒரு நல்ல சூப்பரான ஹோட்டல்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன சொல்றாங்க, ரெவன்யூ அட் 21 crore அகேன்ஸ்ட் 18 crore இருந்திருக்கு. பிபிடி பார்த்தீங்கன்னா 7.3 crores வர்சஸ் 6.7 crores. பிஏடி பார்த்தீங்கன்னா 5.6 crores வர்சஸ் 4.3 crores. இவங்களும் ஓரளவு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி Q3 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா குட் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அவங்களுடைய அதர் இன்கம்ல குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ் அண்ட் இயர் ஆன் இயர் பேசிஸ்ல டீக்ரோத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால வந்து இது ஒரு மிக்ஸ்டு இதாக தான் இருந்தது. ரெவன்யூவில் பார்த்தீங்கன்னா 935 crore வர்சஸ் 671 crores. அதர் இன்கம் பார்த்தீங்கன்னா குவார்டர் ஆன் குவார்டர் அண்ட் இயர் ஆன் இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா 93 crore வர்சஸ் 143 crore. இதில் இங்கே ட்ராப் ஆயிருக்கு. அதே மாதிரி பிபிடி பொறுத்த வரைக்கும் 840 crore வர்சஸ் 630 crores.
லோவர் டேக்ஸ் திஸ் குவார்டர் அவங்களுக்கு பண்ணியிருக்காங்க. பேட் பார்த்தீங்கன்னா 642 crores வர்சஸ் 490 crores. ஸோ பேசிக்காக வந்து என்னென்னா அதர் இன்கம்ல வந்து அவங்களுக்கு இந்த வாட்டி லோவர் டீக்ரோத்தில் இருக்காங்க. அதிஷி லிமிடெட் என்ன சொல்றாங்கன்னா ஹார்ட்லி எனி க்ரோத். அதே மாதிரி இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ரிச் வேல்யூஷன்ல இருக்கு. ரெவன்யூ பாருங்க 15 crore வர்சஸ் 12 crore. பிபிடி பார்த்தீங்கன்னா 2.85 crore வர்சஸ் 2.67 crores. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஸ்டாக்கு கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹாத்வே கேபிள்ஸ் அவங்க வந்து ரிசல்ட் வந்திருக்கு. ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 511 crore இயர் ஆன் இயர் பேஸில் 1.2% அப்பில் இருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டில் எபிட்டா பார்த்தீங்கன்னா 0.7% இயர் ஆன் இயரில். நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்கு 13.7 crore இயர் ஆன் இயரில் 22.3 crores மைனஸ் 38.6%ல இருக்கு. எபிட்டா மார்ஜின் பார்த்தீங்கன்னா 16.25 அகேன்ஸ்ட் இயர் ஆன் இயரில் 16.33ல இருக்கு. ஸோ ஓவரால் வெர்டிக்ட் பார்த்தீங்கன்னா வீக் சிக்னிஃபிகன்ட் டிக்ளைன் இன் நெட் ப்ராஃபிட் டிஸ்பைட் ஸ்டடி ரெவன்யூ அண்ட் எபிட்டா. எபிட்டாவில் ஸ்டடியாக ரெவன்யூ இருந்தால் கூட பட் ஓவரால் நெட் ப்ராஃபிட் வந்து டிக்ளைன் இன் நெட் ப்ராஃபிட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஷாப்பர் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து 41.5% அகேன்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 52.2. அதே மாதிரி ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ரெவன்யூ அப் பை 11.5%. எபிட்டா வந்து 13% at 245 crores versus 217 crores. மார்ஜின் பார்த்தீங்கன்னா மார்ஜின் அட் 17.1 versus 17.6 இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ரிசல்ட் வர போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி வரப்போகுது, எல்என்டி டெக்னாலஜி சர்வீசஸ், ஓரக்கல் ஃபைனான்சஸ் சர்வீஸ் சாஃப்ட்வேர், ஏரோஃப்ளக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், நெல்கோ, அது மாதிரி ஓரியன்ட் ஹோட்டல்ஸ், மகா ஸ்கூட்டர்ஸ், மகாராஷ்டிரா ஸ்கூட்டர்ஸ், சிஏட், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, ஏத்தம் இன்வெஸ்ட்மெண்ட், பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க். இந்த ரிசல்ட் எல்லாம் வந்து நாளைக்கு வரப்போகுது Q3 ரிசல்ட்ஸ். எஃப்ஐடிஐ ஆக்டிவிட்டிஸ் எப்படின்னு பார்க்குறேன். எஃப்ஐடிஐ ஆக்டிவிட்டிஸ் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து ஆல்மோஸ்ட் 8,130 crore நெட் செல்லராக தான் இருந்திருக்காங்க. அதே நேரத்தில் டிஐஎஸ் வந்து இன்னைக்கு வந்து 7,901 crore வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, நெட் பையராக இருந்திருக்காங்க. ஓவரால் இந்த மந்த்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 14 daysலேயே வந்து எஃப்ஐஎஸ் வந்து வித்துக்கிட்டே தான் இருக்காங்க. 34,383 crores வித்துருக்காங்க. டிஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40,183 crores வாங்கியிருக்காங்க. கோல்டை பொறுத்த வரைக்கும் கோல்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு வந்து 10 ரூபாய் கீழே இறங்கியிருக்கு. ஸோ 8 கிராமுக்கு வந்து 58,640 ரூபாய், 80 ரூபாய் கீழே இறங்கியிருக்கு 22 கேரட். அதே இது 24 கேரட் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் வந்து ஆல்மோஸ்ட் 8,000 டச் 7,996, ஒரு 11 ரூபாய் இன்னைக்கு கம்மி. 8 கிராம் பார்த்தீங்கன்னா இது வந்து 63,968, 88 ரூபா கம்மியாக இருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதே தான் இருக்கு, 100 rupees per கிராம் இருக்கு, 1 lakh வந்து பர் கேஜி இன்னைக்கு வந்து சில்வரை பொறுத்த வரைக்கும். ஸோ மீண்டும் என்னுடைய இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தார் அனைவருக்கும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், உங்களுடைய கமெண்டை பதிவு செய்யவும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.